தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ரொமோ அப்படின்னு பார்க்கும்போது மகேஷை தான் அம்மா தான் கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத ரேவதி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, எங்கே கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்றதையும் ரேவதி கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது சந்திரா பிளான் பண்ணபடி மண்டபத்துக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க. வந்து பணம் எங்கே இருக்குன்னு தேடி அலசி ஆராயிறாங்க. ஆனால் அவங்க கையில் பணம் கிடைக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியலை. அப்போ பணம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் கிட்டே கேட்க, அதுதான் எனக்கும் புரியலைன்னு ராஜராஜன் சொல்ல, அப்போது மயில்வாகனம் சொல்கிறாங்க, இன்கம் டேக்ஸ் காரங்களே வந்து அலசுன்னு அலசிட்டு போயிட்டாங்க, பணம் கிடைக்கல. ஸோ நாம் தேடினா மட்டும் எப்படி கிடைக்கும்னு சொல்லும்போது, சரி இருங்க, வச்ச இடத்துல போய் நான் பணத்தை பார்த்துட்டு வரேன்னு ராஜராஜன் வச்ச இடத்த போய் தேடி பார்க்குறாரு. அங்கே பணம் இல்லை. இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்ல, அப்போ பணம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பதட்டமாக இருக்காங்க. அப்போது சந்திரா நினைக்கிறாங்க, இவங்களை விட நம்மளுக்கு தான் ரொம்ப பதட்டமாக இருக்குது, நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்படி சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் மைண்ட் வைஸ் கொடுக்க, கரெக்டாக அந்த சமயம் கார்த்தியுடைய என்ட்ரி. பணம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், பணம் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி எல்லாரையும் கூட்டிகிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. பணம் எங்கே, இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்டாவில் மோர் கலக்கி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே கையை விட்டு கார்த்தி பணக்கட்டை எடுக்க எல்லாரும் அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் மகேஷை கடத்தினது கார்த்தி இல்லை அப்படின்றத ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்ட்லேருந்து கார்த்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையும், அதாவது சொல்லப்போனோன்னா சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.